फ्रेंड्स वेलकम टू कुमरी समेल इनकी நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பீஃப் ஊர்கா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சுத்தப்படுத்தின 2.5 கிலோ கறி எடுத்து வச்சிருக்கோம் போன்லெஸ் கறி 4 ஸ்பூன் மிளகாய் பொடி 3 ஸ்பூன் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிரலாம் அதுக்கு அப்புறமா பெரிய அளவு எலுமிச்சை பழத்துல அஞ்சனம் எடுத்து சாறு புழிஞ்சு இதுல ஊத்திக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இத 3/4 மணிக்கூர் ஊற வச்சிரலாம் அதுக்கு அப்புறம் ஊற வச்சிருந்த கறியை குக்கரில் போட்டு 5 விசிலுக்கு வச்சிரலாம் இப்போ வெந்துடுச்சு அதுக்கு அப்புறம் ஒரு கடாயில் 100 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் 300 கிராம் இஞ்சியும் 250 கிராம் பூண்டும் போட்டுடலாம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரை வேக்காடு ஆனவுடனே இறக்கி வச்சிடலாம் அடுத்து இன்னொரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுடலாம் அதையும் நல்லா வறுத்துட்டு ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தது கூட சேர்த்துடலாம் அதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் இன்னொரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பீஃபை பொரிச்சிடலாம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பீஃப் எல்லாம் பொரிச்சாச்சு அடுத்தது இன்னொரு பாத்திரத்தில் 200 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்ததை வறுத்துக்கலாம் மிளகு பொடி 3 ஸ்பூன் மஞ்சள் பொடி 2 ஸ்பூன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அரை கப் வினிகர் ஊற்றிக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பொரிச்சு வச்சுருந்த பீஃபையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பீஃப் ஊறுகாய் ரெடி இது 6 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் ஏன்னா நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் அதனால உடம்புக்கும் நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் குமரி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்